கையை பாருங்க, அப்படியே நெய்யாக தான் இருக்குது பாருங்க. அப்படியே இந்த அல்வாவோட டெக்ஸ்சரை பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம திருநெல்வேலி ஃபேமஸ் இருட்டுக்கடை. கூட்டத்தை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ நீள கியூவில் இருக்கிறாங்கன்ட்டு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிங்கப்பூர். ஸோ நம்ம இப்போ திருநெல்வேலியிலேருந்து சிங்கப்பூர் போகிறதுக்கு வந்து பர்ச்சேசிங் எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அஃப்கோர்ஸ் திருநெல்வேலினாலே வேர்ல்ட் ஃபேமஸ் இருட்டுக்கடை அல்வா தான். ஸோ எல்லாருமே அல்வா வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க. நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சஜஷன் கேட்குறப்போ இருட்டுக்கடை அல்வாவை தவிர இன்னும் 2 ஷாப்ஸும் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோவில் அந்த ஷாப்ஸுக்கும் போயிட்டு நம்ம அல்வா சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறோம். அதோட கடைசியாக நம்ம வேர்ல்ட் ஃபேமஸ் இருட்டுக்கடை அல்வாலையும் வந்து சாப்பிட்டு பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் சாந்தி ஸ்வீட்ஸ். ஸோ இருட்டுக்கடைக்கு அடுத்து ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ஷாப் ஃபார் அல்வா இன் திருநெல்வேலினா இது தான் சொல்லலாம். ஸோ இங்கே அல்வா மட்டும் இல்லை, மில்க் ஸ்வீட்ஸு, காரம், மிக்சர் ஐட்டம் எல்லாமே இங்கே கிடைக்கும். சூப்பராகவும் இருக்கும். கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபேமஸான சாந்தி ஸ்வீட்ஸ்லேருந்து அல்வா கொஞ்சோண்டு சாப்பிட்றதுக்காண்டி வாங்கிடுவோம் பாருங்கள். அல்வா கலரை பாருங்களேன், அப்படியே அவ்வளோ அழகாக இருக்குது. பார்த்த உடனே சாப்பிடணும் போல் இருக்குது. அருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சின்ன வயசில் அடிக்கடி இங்கே தான் பக்கத்தில், ஜங்ஷன் பக்கத்தில் இந்த ஷாப்பு. ஸோ அடிக்கடி இங்கே தான் வந்து வாங்குவோம். அந்த டேஸ்ட்டு இன்னும் அப்படியே இருக்குது. கையை பாருங்களா, அப்படியே நெய்யாக தான் இருக்குது பாருங்க. அந்த நிறமும் அல்வாவுக்கே உரித்தான அந்த மனமும் அப்படியே இருக்குங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து நெய்யாக கையில் வடிஞ்சிட்டு இருந்துச்சு. ஸோ அதான் சாப்பிட்டுட்டு பேசுவோமே அப்படின்ட்டு ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிட்டேன். ஸோ இது மட்டும் இல்லை, இன்னொரு கடை இருக்குது. அதையும் பார்த்துட்டு நம்மளோட வேர்ல்ட் ஃபேமஸ் இருட்டுக்கடை அல்வாவையும் லாஸ்ட்டாக போய் பார்க்க போகிறோம். ஏன்னா இன்னும் டைம் ஆகலை அதை திறக்கிறதுக்கு. அதனால் ஃபஸ்ட்டு இங்கே 2-3 கடையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம இருட்டுக்கடையும் போய் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம சந்திரா ஸ்வீட் ஸ்டால்னுங்கிற ஒரு ஷாப்புக்கு வந்திருக்கிறோம். ஸோ இருட்டுக்கடை அல்வா ஃபேமஸாக இருந்தாலுமே இங்கே வந்து அந்த டேஸ்ட்டுக்கு ஈக்குவலாக நிறைய ஷாப்ஸ் வந்து அவங்களோட ஸ்வீட்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதில் ஒன்று தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த சாந்தி ஸ்வீட்ஸ். அப்புறம் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிற சந்திரா ஸ்வீட்ஸ். ஸோ சாந்தி ஸ்வீட்ஸ் வந்து எங்கே இருக்குன்னா, நம்ம ஜங்ஷன், திருநெல்வேலி ஜங்ஷன் இருக்குல்ல, ரயில்வே ஸ்டேஷன், அதுக்கு பக்கத்துலேயே இருக்குது. ஸோ இது வந்து நம்ம ஃபேமஸான திருநெல்வேலி ஈரடுக்கு மேம்பாலம், ஜங்ஷன் ஈரடுக்கு மேம்பாலத்துக்கு கீழே இருக்குது. ஸோ வாங்க இங்கேயும் போய் எப்படி இருக்குன்னு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் வந்து இந்த கடையில் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ண போகிறேன். ஸோ பார்க்கும்போதே அவ்வளோ க்ரௌடடாக இருக்குது. அல்வா வந்து சுட சுட ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. இங்கே சாப்பிட்றவங்கள்ட்ட கேட்டது வரைக்கும் பக்கத்துலோடு இருக்கிறவங்க டெய்லி டீ சாப்பிட்ற மாதிரி இங்கே வந்து அட்லீஸ்ட் 100 கிராம் இல்லை 200 கிராம் அல்வா சாப்பிட்டுட்டு தான் போவாங்களாம். அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. இங்கேயுமே அந்த அல்வாவு குறித்தான ஸ்மெல்லு, அந்த நிறம் எல்லாம் அப்படியே இருக்குங்க. என்னென்னா, சாந்தி ஸ்வீட்ஸ் அல்வாவுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணும்போது இந்த கடை அல்வா வந்து கொஞ்சம் கெட்டியாக இருந்த மாதிரி இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 2 கடை அல்வாவும் ட்ரை பண்ணி பார்த்தாச்சு. ஸோ 2 கடை அல்வாவுமே டேஸ்ட்டில் நல்லாவே இருக்குது. எதுவுமே குறைலாம் சொல்ல முடியாது. ஸோ அந்த ஏரியாவுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கடையில் மறக்காமல் அல்வா வாங்கி சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இருட்டுக்கடை அல்வாவை பார்க்குறதுக்காண்டி போயிட்டுருக்கோம். ஸோ நீங்கள் என்ன தூரமாக பார்க்குறீங்கள, அதுதான் நெல்லையப்பர் கோவில். அப்புறம் நம்ம போத்தி ஷாப்பு எல்லாமே இருக்குது. ஸோ இந்த தெருவில் தான் நம்ம இருட்டுக்கடை அல்வா இருக்குது, ஒரிஜினல் இருட்டுக்கடை. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட வேர்ல்டு ஃபேமஸ் இருட்டுக்கடை அல்வா. ஸோ இன்னும் ஓப்பன் பண்ணலை, மணி 4:30 மேலே ஆகுது. வெளியே என்ன பாருங்களா, இப்போவே ஆட்கள்லாம் கதவு வாசலே உட்காந்துருக்காங்க வாங்குறதுக்கு. ஸோ எப்போ ஓப்பன் பண்ணுவானுன்னு தெரியல, நம்மளும் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்.
பார்த்துங்களா, கடைக்குன்னு எந்த ஒரு விளம்பரமும் கிடையாது. அதே பழைய உட்டன் டோரு அப்படியே இருக்குது. அப்படியே நம்ம நெல்லையப்பர் கோயிலுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது பாருங்கள். கடையை திறந்ததுமே அடிப்படியாக தான் அல்வா போயிட்டுருக்கு. ஏற்கனவே பேக் பண்ணி கிலோ கணக்கில் உள்ளே வச்சுருக்காங்க. ஸோ நம்ம எவ்வளோ கேட்குறோமோ உடனே எடுத்து கொடுத்துட்டே இருக்காங்க. கடை திறந்ததுமே மக்கள் கூட்டம் வந்து அலை மோதிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கூட்டத்தை பாருங்களேன், எவ்வளோ நீள க்யூவில் நின்றுட்டு மக்கள் வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க அப்படின்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், பின்னாடி கூட்டத்தை பார்த்தீங்களா எப்படி இருக்குது. ஸோ நம்மளும் வாங்க வேண்டிய அல்வா வாங்கியாச்சு. முந்தி வந்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சோண்டு கையில் கொடுப்பாங்க, தனியாக சாப்பிட்டு டேஸ்ட் பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ வந்து அது கொடுக்குறதில்ல. க்ரௌடு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ கரெக்டாக சாயந்தரம் 5 மணி கடையை திறக்கிறாங்க. 7:30க்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்களாம். ஸோ 7:30க்கு முன்னாடியே அவங்க கொண்டு வந்த சேல்ஸ் ஆகிடுச்சுன்னா அப்போவும் கடையை க்ளோஸ் பண்ணிடுவாங்களாம். ஸோ பார்த்துக்கோங்க, கரெக்டாக நம்ம நெல்லையப்பர் கோயிலுக்கு ஆப்போசிட்டில் லொக்கேஷனை பார்த்துக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம இருட்டுக்கடை அல்வா. பேக்கிங் இப்போ சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் திருநெல்வேலி வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த 3 கடையிலுமே டேஸ்ட் பண்ணி பாருங்கள். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எங்கே ரொம்ப நல்லா இருந்ததுங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மற்றும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.